நான் சின்னம்மாவை என்ன சொல்கிறேன், நேற்று சொன்னதை நான் வரவேற்கிறேன்னு சொல்லியிருந்தேன். அவங்க நேற்று சொன்னது அறிக்கை கொடுத்ததெல்லாம் கரெக்டு தான். எப்போ டைம் ஃபிக்ஸ் பண்ணுங்க. ஓபிஎஸ் நான் கூப்பிட்டு வரேன், டைமை ஃபிக்ஸ் பண்ணுங்க. அப்புறமா யார் யாரோட பேசணுமோ பிரிஞ்சிருக்கவங்களோட பேசலாம். எடப்பாடியும் அவங்களே கூப்பிட்டோம். கூப்பிடாம சேர்ந்தாதான் நல்லது, திமுக ஆட்சி சரியில்லை, மாற்றணும், இந்த ஆட்சியை அவலமான நிலைமையில் இருக்குது, எஃப்ஐஆர் போடுறது இல்லை, அப்படி இப்படின்னு ஏதாவது ஒன்று சொல்லி இந்த ஆட்சி மேலே ஏதாவது சொல்லிட்டு அப்புறம் ரூம் உள்ளார போயிடுறது. நாங்கள் ஒருங்கிணைப்பு குழு வச்சு லெட்டர் எழுதி அதை தான் சொல்லிட்டு இருக்கோம். வரமாட்டேன்றாரு பழனிசாமி சார். இப்போ இன்னைக்கு டிடிவி தினகரன் தமாஷ் பாருங்க, அப்போ முடிவெடுக்க போறேன்னு அப்படியே பேச்சு மாறுது. ஏன் தெரியுமா? இந்த தேசிய ஜனநாயக கூட்டணியில் இல்லை டிடிவி தினகரன் அறிவிக்க ரெடியாக இருக்காங்க. அவங்க நயினா நாகேந்திரன் சொல்றதுலாம் வேலைக்கு ஆகாதுங்க, அதை நம்பாதீங்க. பாவம் சொல்றார், பாவம் இருக்கார், மாநில தலைவராக இருக்கார். அண்ணாமலை இல்லையா? 2 பேர் நம்பி தானே போனாங்க, ஓபிஎஸ் டிடிவி தினகரனும். யாரு அந்த நிலைமைக்கு அவங்க போய் தள்ளப்பட்டு விட்டார்கள். இப்போ விஜய் தான் எதிர்காலத்தில் ஏதாவது பண்ணுவார், அவரோட போலாமான்ற நிலைமையில் இவருடைய பேச்சுக்கள்லாம் இருக்கு. அதுதானே நான் உண்மையை பேசுகிறேன். அந்த மாநாட்டை பார்த்தேன், அதிர்ந்த கூட்டத்தை பார்த்தேன், இளைஞர்கள் பட்டாளத்தை பார்த்தேன். ஆகவே எழுச்சியோடு விஜய் வர வேண்டும் என்று நினைக்கிறார்கள். சாதாரணமாக நினைச்சிடாதுங்க, இது அபாய சங்கு உங்களுக்குன்னு சொல்லி சொன்னேன். எது வேணாலும் சொல்லுவாங்க சார், நாட்டில் எதுதான் சொல்ல மாட்டாங்க. இல்லை திமுக தனது ஆதரவாளராக ஒரு 3வது மக்கள் நல கூட்டணி முன்னாடி வைகோ மாதிரி இவரை வைத்திருக்கும் மாதிரி தகவல் மற்ற அரசியல் கட்சி சொல்றாங்க. நீங்க எப்படி பாக்குறீங்க அதை? அப்படிங்கும்போது இது மைனஸ் ஆகும் இல்லையா? மைனஸ் ஆகவே ஆகாது சார். இளைஞர் இப்போ தொகுதியே வர ஆரம்பிச்சா என்ன ஆகும்? விஜய் இப்போ ஆரம்பிச்சிருக்காரு. அவருடைய பயணம் ஒரு மாநாட்டை பார்த்தோம். தொகுதியே வர ஆரம்பிச்சா என்ன ஆகும்? இந்த மாதிரி இளைஞர்கள் கூட்டம் வரணும். இஸ் கமிங் அவுட். அவர் வரும்போது அது நிலைமை தலைகீழாக மாறும். இன்னைக்கு டிடிவி தினகரன் நைஸா பேச்சை மாத்துறாருன்னா அதுதான் காரணம். ஏதாவது ஒரு பிடிப்பு வேணும்னு நினைக்கிறாங்க. அல்ல, இவ்வளோ நாள் என்ன சொல்லிட்டு இருந்தார்? நான் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கேன், ஓபிஎஸ் வரணும், எல்லாரும் இருக்கோம், நாங்கள்லாம் சேர்ந்து ஆட்சி அமைக்க போகிறோம், பிரதமர் மோடி வேணுன்றவர் சொல்கிறாரு. இப்போ அப்புறமா பேசுவோம் அதை பற்றிங்கிறது. அவர் என்ன பண்ணுறான்னு தெரியல, பொறுத்திருந்து பாருங்கள்ன்றாரு. இவங்களும் ஒரு அறிக்கை கொடுத்தா தான் சொல்கிறாங்க. சசிகலாவும் we will wait and see என்ன நடக்குது. இன்னும் கிட்டத்தட்ட 6 மாதங்கள் 7 மாதங்கள் இருக்கு. இப்ப எல்லாருமே இறங்கிட்டாங்க, இறங்கிட்டாங்க, சின்னம்மா எல்லாருமே இறங்கிடுறாங்க. அடுத்த கட்டமா அந்த கட்சி ஒருங்கிணைப்பு குழுல இருக்கனால என்ன மாதிரியான நடவடிக்கை சார்? இந்த கட்சி எடப்பாடி பழனிசாமி ஒரு நிமிஷம் இறங்கி வந்தால் இது ஒற்றுமை நிலவும். இல்லைன்னா 4வது இடத்துக்கு போகலன்னா நான் அரசியல் விட்டு வெளியே போய்டுறேன். சீமானுக்கும் பழனிசாமிக்கும் தான் ஃபைட்டாக இருக்கும். சீமான் தட்டிட்டு மேலே வந்துடுவார். இதுதான் நடக்க போகுது. ரொம்ப மோசமாக போயிடுவார். யாரும் ஜனங்க ஓட்டு போட மாட்டாங்க. நீங்கள் சொல்கிற மாதிரி ஒற்றுமையை கேட்குறாங்க, தொண்டர்களும் ஒற்றுமையை தான் விரும்புகிறாங்க. இதை மீறி போகும்போது இவர் 3வது இடம் 4வது இடத்துக்கு போவார். ஒற்றுமையாக வந்தால் எதிர்கொள்ளலாம். ஒற்றுமையாக வேண்டாம் எதிர்கொள்ளலாம். நோ டவுட் அபவுட். ஒற்றுமையாக வந்தால் அதிமுக திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்கொள்ளும் என்பதில் மாற்று கருத்து இல்லை. இப்போ திமுகவுக்கு பழனிசாமின்ற ஒரு அறிவாய்ந்த ஆள் தான் வேணும்னு நினைக்குது. ஏன்னா பழனிசாமி தொடர்ந்து தனியாக இருந்தால் ஜெயிச்சுட்டே இருக்கலாம் திமுக. ஐயோ பயங்கரமாக இருக்குது சார். 300 ரூபா சார் பிரியாணி சார், அங்கேயே டிஸ்போஸ் பண்ணுறாங்க சார். ஏன் வந்தேன்னு தெரியாமல் அந்த கூட்டம் வந்துட்டு இருக்கு சார். அவர் எதுவும் எல்லா கட்சிகளும் அது போன்ற நிலைமை தான். தேமுதிக மட்டும் அது மாதிரி யார் வந்தாலும் 200 ரூபா கொடுத்தாங்க வராங்க. அவங்க கட்சி மாத்திரம் எடுக்கலன்னு இப்போ சொல்கிறாங்க. கேப்டன் விஜயகாந்துக்கு காசு வாங்காம தான் கூட்டம் வந்தது. தலைவருக்கு விடிய விஜய் மாதிரி வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த நிலை நீடித்தது. யாரு? இல்லை சார், நீங்கள் உடனே விஜய்கிட்ட போகிறேன்னு நீங்கள் போடுவீங்க. அது இல்லை, உண்மையான நிலவரத்தை சொல்லுகிறேன். ஒரு எழுச்சி சார், வீட்டுக்கு வீடு ஒரு இளைஞர் இருக்கிறது தெரியுது நமக்கு. அவர் ஆர்கனைஸ் பண்ணி கரெக்டாக கொண்டு போனார்னா சரியாக இருக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம், நான் டெல்லியில் போட்ட கண்டெம்ட் கேஸு இப்போ நோட்டீஸ் 3 எலெக்ஷன் கமிஷனருக்கும் கொடுத்தாச்சு. எங்கள் வக்கீல் கூட இருக்கார் இங்கே. ஆகவே அவருக்கு அந்த டீட்டெயில் தெரியும். நிச்சயமாக சொல்கிறேன், அந்த கண்டெம்ட் கேஸ் ஜனவரியில் வருது. இப்போது அதில் வேறு எடப்பாடி பழனிசாமி மாட்டிகிட்டு இருக்காரு. அது எலெக்ஷன் கமிஷன் என்ன முடிவு எடுக்கின்றதை
பொறுத்திருந்து பார்க்கணும். ரெட்டை இன்னும் ஆட்டத்தில் தான் இருக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.